நூற்றாண்டுகளின் வரப்புகளை கடந்து வாழுகின்ற தலைவர் கலைஞரின் 102வது பிறந்த நாள் இந்த நாள். இந்த நாளை செம்மொழி நாளாக அறிவித்து கொண்டாடுகின்ற அரசுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தில் காலத்தால் மூத்த மொழிகளின் வரிசையில் கிரேக்கம் இருந்தது, லத்தீன் இருந்தது, ஈப்ரு இருந்தது. தாண்டி எங்கள் தமிழ் மொழி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கொண்டாடுகிற இடத்தில் தமிழ் மட்டுமே இருக்கிறது. காலம் போட்டுகிற கோலத்தில் பல மொழிகள் கரைந்தும் காணாமலும் போய்கொண்டிருக்கிற நிலையில் ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜுக்கு ஒரு 11 அலகுகள் இருக்குமானால் அந்த 11 அலகுகளும் பொருந்தி வருகிற ஒரே மொழி உலகத்தில் தமிழ் மொழி மட்டும்தான். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கொலுவிருந்த பொன் வேளையில் இந்தியாவில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை வலியுறுத்தி அன்றைக்கு செம்மொழி தகுதியை தமிழுக்கு வாங்கி தந்தவர் கலைஞர். தமிழ் செம்மொழி தகுதியை பெற்றதற்கு பிறகுதான் வடமொழி என்று கருதப்படக்கூடிய சமஸ்கிருதம் செம்மொழி தகுதியை பெற்றது. ஆகவே இன்றைக்கு செம்மொழி நாளாக நாம் இந்த நாளை அனுஷ்டிக்கிறோம் என்றால் இந்த வரலாற்று சிறந்த வைபவத்திற்கு வாசல் திறந்து வைத்தவர் தலைவர் கலைஞர். செம்மொழியினுடைய மாண்புகளையும் செம்மொழியினுடைய ஆழத்தையும் அகலத்தையும் கண்டவர் மட்டுமல்ல, அதிலே கரைந்தவர் கலைஞர் என்பதை பதிவு செய்கிறேன்.